Hi friends, welcome back to Sweet Escape Dreams. ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ஷாப்ல கிடைக்கக்கூடிய பிரெட் ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பிரெட் ஹல்வா ரெசிபி ரொம்பவே ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். டேஸ்ட் அப்படியே கல்யாண வீட்ல சாப்பிடுற மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த பிரெட் ஹல்வா. டைம் நீங்க இந்த பிரெட் ஹல்வா இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சீங்கன்னா நீங்களா செஞ்சீங்கன்னு நீங்களே அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க பிரெட்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து மில்க் பிரெட்ல தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த பிரெட்ல சைடில் வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக இருக்கு பாருங்க, அந்த போர்ஷனை மட்டும் ரெண்டு சைட்லையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி டார்க் போர்ஷனை கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரெட் ஹல்வா செய்யும் போது இப்போ பிரெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கிற பக்கம் வந்து கசப்பு தன்மை அதிகமாக வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி எல்லா பிரெட்லேயும் ரொம்ப டார்க் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரெட் ஹல்வா செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிரெட் ஹல்வா செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரெட்டில் தாங்க நீங்கள் செய்யணும். ஸோ அப்போ தான் ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த பிரெட் ஹல்வா வந்து ரெண்டு மெத்தடில் செய்வாங்க. ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி செய்வாங்க, இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணி செய்வாங்க. நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி லைட் கலர் இருக்கிறத மட்டும் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து மிடில் போர்ஷனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரெட்டை வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பிரெட்டையுமே இதே மாதிரி ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் ஹல்வா வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். நம்ம செய்யும் போதே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சில பேரெல்லாம் ரொம்ப கஷ்டம், டைம் எடுத்து செய்யணும்னு செய்ய மாட்டாங்க. ரொம்ப குயிக்காகவும் ஈஸியான மெத்தட்லேயே செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த பிரெட்டை வந்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம் தானே, ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா கீ இருக்குல்ல, நெய்யில் கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தனா இன்னும் ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரே தெரியாக நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அப்போ தான் பிரெட் ஹல்வாக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா வந்து பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ரஸ்க்கு மாதிரி இருக்குங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆயில் நீங்கள் இதுக்கு வந்து அதிகமாக சேர்க்கணும்னு தேவையில்லைங்க, கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி சேர்த்தாலே போதுங்க. இந்த பிரெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஆனால் உங்களுக்கு வந்து பிரெட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே நிறையா உறிஞ்சிடும். முக்கியமாக இன்னொன்று சொல்லணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டு ஃப்ரை பண்ணும்போது ரெண்டு பக்கமும் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை அதிகமாக வந்துடும். ஸோ பிரெட் ஹல்வாவில் வந்து பார்த்து கரெக்டான பக்குவத்தில் செய்யணும், பக்கத்திலே இருந்து பார்த்து செய்யணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கலர் அழகான கோல்டன் கலர்ல வரும். ரொம்ப கரைஞ்சி போயிட்டாலும் டேஸ்டே மாறி போயிடுங்க. ஸோ அதனால் வந்து கவனமா பார்த்துக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைஸ் இருக்கு பாருங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இதே மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து இந்த பிரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டி ஃபுல்லாக நம்ம வந்து சல்ஃபர் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பிரெட் ஹல்வா செய்கிறதுனால கீ சேர்த்துக்கலாம். கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து கீலேயே செய்கிறா இருந்தால் செய்யலாம், ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கோங்க. ஸோ நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சில பேர் நிறையா கீ சேர்ப்பாங்க. ஸோ அப்படி சேர்த்தாலும் ரிச்சான ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருக்குங்க. தென் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி இருக்கும்ல, ஸோ அது சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கருப்பு திராட்சையும் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். நட்ஸோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. ஸோ அது மாதிரி நம்ம சேர்த்துருக்க கருப்பு திராட்சை இருக்குது பாருங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஃபுன்னு வந்துடும், ஒரு மாதிரி பலூன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துருந்த முந்திரியும் நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதாவது கீ ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க அதே சாஸ் பேன்லேயே 100 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து இது உங்களுக்கு கரெக்டான ரேஷியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ரொம்ப அதிகமாக போயிட்டேன்னா ரொம்ப திகட்டி போன மாதிரி போயிடும். ஸோ நம்ம வந்து கரெக்டான ரேஷியோவில் தான் சேர்க்கணும். இப்போ நான் வந்து 12 பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம வந்து எந்த கப்பால் சுகர் ஆட் பண்ணமோ அதே கப்பால் 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம சேர்த்துருந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி பிசு தன்மை வந்தால் மட்டும் போதும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கம்பி பதம் வைக்கணும் அப்படின்னா தேவையில்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பிசு தன்மை வந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ அதான் கரெக்டான ரேஷியோ அண்ட் கரெக்டான மெத்தட் கூட. இதே மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக அதே மெத்தட்லேயே செய்யுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஒரு பாக்கெட் ஃபுல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இதுவே நீங்கள் பிரெட் ஹல்வா வந்து கடையில் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து வீட்டிலே செய்யறதுனால உங்களுக்கு வந்து நிறைய செலவாகாது. நீங்கள் ஈஸியாகவும் வீட்டில் செஞ்சிடலாம். உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுகரை வந்து நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. கம்மியாக சேர்த்தாலே உங்களுக்கு வந்து போதும். உங்களுக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து பவுடராக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏலக்காய் பொடி வந்து ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். நான் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்க்கல. நான் வந்து ஏலக்காவே நட்ஸு ரோஸ்ட் பண்ணும்போதே நான் வந்து 2 சேர்த்துருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து நட்ஸு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடராக கிடச்சா கூட உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் ஹல்வாக்கு ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஜீராலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ அதாவது உங்களுக்கு ஈஸியாக உடஞ்சி வந்துடும். ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. லைட்டாக நீங்கள் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி இப்படி அமுக்கி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. அந்த ஜீராலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக உடஞ்சி வந்துடும், மெல்ட் ஆகி. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அண்ட் ரொம்ப குயிக்காக கூட நீங்கள் செஞ்சிடலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது தான் நீங்கள் பார்த்து ஃப்ரை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அந்த கலர்னால் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி கருத்து போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அந்த பிரெட் ஹல்வாவோட டேஸ்ட்டே வந்து ஒரு மாதிரியாக போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து பக்குவமாக பண்ணணுங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் மெயினாக, அதான் மெயின் இங்கே. ஸோ சில பேர் வந்து பிரெட் ஹல்வா செய்யும் போது ரொம்ப கரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா கலருக்காக சில பேர் செய்வாங்க. ஆனால் அப்படிலாம் செஞ்சேன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமானா எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நமக்கு கலர் முக்கியம் கிடையாதுல்ல, நமக்கு வந்து ஃப்ளேவர் தானே நமக்கு முக்கியம். ஸோ அதனால தான் இதை வந்து இன்னுமே ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து மில்க் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ml வந்து ஃபுல்லாகவே, அதாவது காய்ச்சி வச்ச பசும்பால் இருக்கும்ல, ஸோ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் வந்து 1 கப் நான் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இதை சேர்த்து செஞ்சீங்க வச்சுக்கோங்களேன், செம்ம ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் பிரெட் ஹல்வா செய்கிறாங்கல்ல, ஸோ இதே மெத்தடு தாங்க ஃபாலோ பண்ணி செய்வாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மில்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதே மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ணி செய்கிறோம். ஸோ அதனால உங்களுக்கு ரிச்சான க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அண்ட் வந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், அங்கங்கே ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துருக்க அந்த பிரெட் எல்லாமே நல்லா உடஞ்சி வந்துச்சு பாருங்கள். அந்த கலருமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் கலர் ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஆயிடுச்சேன்னு யோசிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பிரெட்டோட டெக்ஸ்சரே கிடைக்க போகுது. ஸோ வித்தின் 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ என்னடா ஒயிட் கலர் ஆச்சு அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் அங்கங்கே கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சேர்த்துருக்க மில்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. இப்போ வந்து கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கலரும் அந்த டெக்ஸ்சரும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க, மாறி வரும். அண்ட் வந்து நீங்கள் கை விட்டீங்க வச்சுக்கோங்களேன், அடியெல்லாம் அங்கங்கே பிடிச்சி போயிடும். ஸோ அது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதாவது நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வாவோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்துடுங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி அதிகமான குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கோம். ஸோ இதே நீங்கள் வந்து கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இதே ரேஷியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து கம்மியாகவே செஞ்சுக்கோங்க. கம்மியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால். ஸோ இது வந்து இந்த பிரெட் ஹல்வா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சாலே உடனே காலியாக போயிடுங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் செய்யும் போதே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன். ஸோ ஏன்னா வந்து எப்பயாவது ஒரு டைம் செய்கிறோம் அப்படிங்கும் போது அது வந்து நம்ம செகண்ட் டே கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதில் கீ சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கீ சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க கீயோட குவான்டிட்டி எவ்வளோ சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் ஸ்டார்டிங்கில் சேர்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இப்போ சேர்த்துருக்கோம்.
அண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில்லாம் அதிலே அப்சர்வ் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ அதனால் அதிகமாக நம்ம வந்து கீ ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ இது மாதிரி நம்ம சேர்த்துருக்க ஆயில் வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும். ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம்ல, ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து மேலே திரண்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு சுருண்டு வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவம் அப்படிங்கிறது வந்துடுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம சேர்த்துருந்த கீனா பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி இதான கரெக்டான பக்குவம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து மேலே நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல நட்ஸ்னா, ஸோ அது எல்லாத்தையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரெட்லேயே நிறைய ஆயில் அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. அதாவது மீடியம் ஹையில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைனா ரொம்ப ஆயில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலும் உங்களுக்கு வந்து சேர்ந்து மேலே வந்துடும் ஸ்ப்ரெட் ஆகி. அதனால தான் சொல்லுவாங்க கீரை தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணியிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேர்த்துருந்த எல்லா ஆயிலும் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஐ மீன் கீ சேர்த்துருந்தோம்ல, அது எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வைக்காமல் மீடியம் ஹைலே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு பார்க்கும் போதே. அப்புறம் நம்ம சேர்த்துருந்த எல்லாமே ஆயில் எல்லாமே செப்பரேட்டாக வந்துருச்சு பாருங்கள், நல்லா சுருண்டு. ஸோ இதாங்க கரெக்டான பக்குவம். ஸோ இப்போ வந்து இதை விட இன்னும் டார்க் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 மினிட் கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்பூனை போட்டு கிளற தேவையில்லை, ஏன்னா ஆயில் செப்பரேட்டாக வந்துருச்சு இல்லை. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ இந்த பிரெட் அல்வாவை நீங்கள் இப்படி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே திரண்டு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக செய்யணும் பார்த்து. ஸோ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்துருச்சுங்க. ஸோ பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா சாப்பிடணும்னு ஒரு டெம்டிங்காக இருக்குல்ல. இப்போ நீங்களும் இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதே மெத்தடில் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பிரெட் அல்வா வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்படி வந்து நம்ம எடுத்து இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுது பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிரெட் ஹல்வா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க ஆயில் எல்லாமே செப்பரேட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த பிரெட் ஹல்வாவை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்துடலாம், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களோட மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ன்னு கூட சொல்லாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.